ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்கோவில் எப்படி ஆன்லைன் ஜாப் அப்ளை பண்ணுறது. அந்த டெஸ்கோட விதிமுறைகள் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அது இப்போ இன்னமும் மாற்றி அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின முழு வீடியோ தான். யாராவது டெஸ்கோ வேலையில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது டெஸ்கோ வேலையில் ஜாயின் பண்ணுறதை பற்றி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ எக்ஸர்விஸ்மென் பென்ஷன் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்கோ தமிழ்நாடு எக்ஸர்விஸ்மென் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பிளேசஸ்க்கு முன்னாள் இராணுவ வீரர்களை செக்யூரிட்டி கார்டாகவும், டிரைவராகவும், ஹெட் செக்யூரிட்டி கார்டாகவும், ஜூனியர் ரெஸ்டன்ட்டாகவும், டூரிஸ்ட் கைடாகவும் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. டெஸ்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அண்டர்டேக்கிங் பப்ளிக் செக்டார் அது. இப்போ அதில் நீங்கள் வேலை வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களோட ஆன்லைன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு இருந்தது. அதை இப்போ பாலிசி சேஞ்ச் பண்ணி அதில் நிறையா ஃப்ராடு மாதிரித்தனம் நடக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய புகார் வந்ததுக்கப்புறம் அந்த பாலிசியை அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்து ஒரு புது பாலிசி பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ அந்த இதில் வந்து ஆஃப்லைன் ப்ராசஸிங் மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஒரு பிடிஎஃப் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃபை நிறைச்சி நீங்கள் திரும்ப அதே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதுக்காக அவங்க வந்து ஆன்லைன் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் அப்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக அப்டேஷன் ஆகி இப்போ நார்மலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இது நீங்கள் பார்ப்பீங்க. இதை எப்படி, இது முழு ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்க, இதோட சீனியாரிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். யாருக்காவது டெஸ்கோ வேலையில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ நாங்கள் வாங்க எப்படி அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூகுளில் டெஸ்கோ வேக்கன்சி ஜாப் அப்படின்னு போட்டாலே வந்துடும். அதோட ப்ரொஃபைல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். அந்த வேக்கன்சி அப்ளை ஜாபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்பி நம்பர் இல்லை டெஸ்கோ நம்பர், இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா டெஸ்கோ நம்பர் இல்லை ஆர்பி நம்பர், அதை நீங்கள் டைப் பண்ணி கீழே இருக்க அந்த லாகின் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலில் நீங்கள் லாகின் ஆயிடுவீங்க ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் இப்படி லாகின் ஆகி இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில் ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, அவங்க அந்த பிடிஎஃப் கொடுத்த டிஜிட்டல் ஆஃப்லைன் மூடு அந்த அப்ளிகேஷனோட அது டிஜிட்டல் மூடு தான் இது. இதில் நீங்கள் உங்களோட பேர், ஆர்மி நம்பர், உங்களோட ஐடி கார்டு நம்பர், அதுக்கடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜு, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பரு, உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, மொபைல் நம்பரு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட வேறு ஏதாவது அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா, இல்லை எந்த ஊருக்கு நீங்கள் வேக்கன்சி கேட்குறீங்க, பிளேஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸு, அதுக்கடுத்து நீங்கள் டிரைவராக போகிறீங்களா, செக்யூரிட்டி கார்டாக போகிறீங்களா, கன்மேனாக போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு விஷயமாக டைப் பண்ணுங்கள். இது உங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், இல்லை சிஸ்டத்தில் இருந்தால் சிஸ்டத்துலையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மொபைலில் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது வந்து டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், அது ஆட்டோமேட்டிக்காக கேலண்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலே கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சு உங்கள் டாக்குமெண்ட் வச்சு வெரிஃபை பண்ணும்போது தப்பாயிடக்கூடாது. அதனால் நீங்கள் கரெக்டாக அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க. மந்த்து, டேட்டு, இயர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அது கிளியராக வந்துடும். நீங்கள் நார்மலாக ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே இந்த விஷயங்கள் ஃபுல்லாக வந்துடும். வேக்கன்சி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன், அதில் கொடுத்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் அப்ளையில் ஜஸ்ட் இந்த ஐடி கார்டு நம்பரையும் டேட் ஆஃப் டிஸ்சார்ஜையும் மட்டும் போட்டிங்கன்னா எங்கே வேலைக்கு வேணும்னு கேட்டால் வந்துடும். அதுமாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ 10th 12th அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் தெரியும், இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டைப் ரைட்டிங் தெரியும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா அதை இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இதுதான் முக்கியமானது. டிரைவரா, செக்யூரிட்டி கார்டா, ஹெட் செக்யூரிட்டி கார்டா, ஏஎஸ்ஓவா, கன்மேனா, அந்த என்ன வேணுமோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்த ஊரில் உங்களுக்கு வேக்கன்சி வேணும், அதாவது டிஸ்ட்ரிக், இது ஒன்லி ஃபார் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் செய்ய முடியும், பர்டிகுலர் ஜாபுக்கு இல்லை. அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக பார்த்து இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும், ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க கேட்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேலை பார்க்க விருப்பமா இல்லையா, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ.
அதுக்கடுத்து செக் பாக்ஸை ஓகே கொடுத்துட்டு அந்த சப்மிட் பட்டன் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிரும், சீனியாரிட்டி நம்பர். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதுதான் டெஸ்கோவில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ராசஸ், ரொம்ப எளிமையான ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த அப்ளை பண்ண சீனியாரிட்டி நீங்கள் உள்ளே போய் உங்களோட டேஷ்போர்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம். இது அங்கேயும் எந்த டேட் அண்ட் டைமுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது, அந்த ப்ரொஃபைல் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை அப்ளை பண்ணும்போது தான் செஞ்சிட்டீங்க, ஆதார் கார்டு நம்பர் தப்பாக போட்டிங்க, வேறு ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னா போய் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அந்த ப்ரொஃபைலை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். சரியா சார்? எடிட் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு எடிட்டும் ஆயிரும். இப்போ இந்த ஜாப் அப்ளிகேஷன் முறை வந்து ஒன்லி புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான், புதுசாக இல்லை டெஸ்கோவில் வேலை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன். இதே இது இப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு, சார் எனக்கு இங்கே பிடிக்கல, நான் வேறு இடத்துக்கு மாறுறேன், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காரு அப்படின்னா அவங்க ஆஃப்லைன் மனு கொடுத்து உங்களோட ஏஎம் கன்சர்ன் ஏஎம் இருக்காங்கல்ல, ஏரியா மேனேஜர், அவங்கக்கிட்ட மூலமாக த்ரூ நம்ம சென்னை டெஸ்கோ ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். அது ஆஃப்லைன் மனு. அப்போ வேறு எங்கேயாவது வேகன்சி காலியாக இருந்துச்சு நீங்கள் கேட்குற டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் அவங்க போட்டு கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நீங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதோட அதோட சீனியாரிட்டி லிஸ்ட்டு உங்களுக்கு டேரெக்டாக டேஷ்போர்ட்லேயே வந்துடும். இது முதல்ல இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இவங்க டிஜிட்டலாக இந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன் பண்ணுறதால இதுலேயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டெஸ்கோவை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். வேறு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.